வணக்கம், வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இனி நம்முடைய என்ன பார்க்க போகிறோம்னா வச்சிங்களேன், கொமாக்கி தரப்பில் இருந்து புதுசாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இல்லை அது ஸ்கூட்டர்னு சொல்ல முடியாது, அப்போ ட்ரை சைக்கிள்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்கூட்டர் ப்ளஸ் ட்ரை சைக்கிள், இது ரெண்டும் சேர்ந்தா ஒரு வெஹிக்கிள் எப்படி இருக்குமோ அதை மாதிரி ஒரு வெஹிக்கிளை நம்ம கொமாக்கி தரப்புலேருந்து கேட் 3.0 ஒரு வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கொமாக்கி தரப்புலேருந்து கேட் 2.0 ஒரு வெஹிக்கிள் ஒன்று உண்டு. அதில் வந்து உங்களுக்கு 2 வீல் வரும், கொஞ்சம் லோட் கெப்பாசிட்டி பண்ணுற மாதிரி ஒரு சில டிசைன் விஷயத்தில் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்துருக்க இந்த கொமாக்கி கேட் 300 உங்களுக்கு எதை மாதிரி வருதுன்னு வச்சிங்கன்னா 3 வீல் செட்டப்போட வருது. ஆமாம், பின்னாடி உங்களுக்கு 2 வீலும் ஃப்ரண்ட்டில் ஒரு வீலும் வந்துடும். இந்த வண்டியில் ரொம்ப ஒரு ஹைலைட்டடான ஒரு விஷயம் வந்து இந்த வண்டியோட பேலோட் கெப்பாசிட்டி. ஆமாங்க, 500 கிலோ வரைக்கும் நீங்கள் இந்த வண்டியில் பேலோட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக கொஞ்சம் நல்ல ஹெவியான பொருளை கூட இந்த வண்டியில் வச்சுட்டு நீங்கள் அசால்ட்டாகவே கேரி பண்ணிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மோட்டர், பவர்ஃபுல்லான பேட்டரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இப்போதைக்கு எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் வெளியே வரல, ஒரு சில முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் வந்திருக்கு. அதை நான் சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. சரி, ஃபர்ஸ்ட்டு இந்த வண்டியோட ரேஞ்ச் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி 120 to 180 வரைக்கும் வர முடியும்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் எந்த அளவுக்கு லோடு வச்சு கேரி பண்ணுறதுங்கன்றதை பொறுத்து, அந்த ரோட் கண்டிஷன்ஸை பொறுத்து, அதுக்கடுத்து உங்களுடைய ரைடிங் ஸ்டைலை பொறுத்து இந்த ரேஞ்ச் மாறிக்கிட்டே இருக்கும். பட் அப்ராக்சிமேட்லி ஒரு 120 180 வரைக்கும் ரேஞ்ச் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு மோட்ஸ் இருக்குது, எக்கனாமிக்கல், அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்போர்ட்டு, அதுக்கடுத்து உங்களுக்கு டர்போன்ற மாதிரி 3 மோட்டோட நீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த மோட்ஸை யூஸ் பண்ணி ஸ்விட்ச் பண்ணி ஓட்டுறீங்கன்றப்ப நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல ரேஞ்ச் கெயின் பண்ணலான்றதுல டவுட் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம், இந்த அளவுக்கு ரேஞ்ச் தருது, அது இல்லாமல் இந்த அளவுக்கு லோடும் இருக்குதுன்னா நிச்சயமாக பெரிய பேட்டரி வச்சுருப்பாங்க. அதுக்கு சார்ஜிங் டைம் அதிகமாக இருக்கும்னு நினைப்பீங்க. பட் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் இந்த வண்டி வந்து 0 to 100 சார்ஜ் ஆகிறதுக்கு எடுக்கும்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது சார்ஜிங் டைம் அதிகம் தான். பட் இருந்தாலும் என்ன கேட்டிங்கன்னா அந்த வண்டியோட பேட்டரி கெப்பாசிட்டிக்கு அது ஓகே தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட டிசைன் பொறுத்த அளவுக்கு, ஃப்ரண்ட் பொறுத்த அளவுக்கு அப்படியே ஒரு திருத்திட்ட ஒரு எலக்ட்ரிக் மொப்பட் மாதிரியே இருக்குது அப்படியே. பட் ஆனால் இந்த பின்னாடி சைடு வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு லைட்டாக அந்த ஒரு ட்ரை சைக்கிள் டோனில் வரும். நிச்சயமாக உங்களுக்கு யூசேஜ் விதத்தில் குறையே இல்லாமலே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டிசைன் டோனோட இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு கமர்ஷியல் யூஸுக்கு எந்த அளவுக்கு டிசைன் பண்ணணுமோ அதை மாதிரி பண்ணியிருக்காங்க. லுக்ஸை மனக்கில் வைக்கல அவங்க. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் 1,06,000 கிட்ட கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸிங் விஷயத்துலையுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சிலேயே வந்திருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஒரு கமர்ஷியல் யூஸுக்கு ஒரு பெஸ்ட்டான லோட் கெப்பாசிட்டி, அதான் லோட் கேரிங் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதுவும் எனக்கு ஸ்கூட்டராகவும் இருக்கணும், அதுக்கடுத்து எனக்கு லோட் கெப்பாசிட்டி வெஹிக்கிளாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப இந்த கொமாக்கியோட கேட் 3.0 ரியலி உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த ஸ்கூட்டர் பற்றி இன்னும் கொஞ்சம் அதிக டீட்டெயில்ஸ் வந்தோடனே இதுக்கு நல்ல ஒரு பெரிய வீடியோவே பண்ணுவோம். இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you later.